Hi friends, welcome back to our channel Safa Creations. எங்களோட Aari work ஆன்லைன் கோர்ஸ் வந்து ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபீஸ் அண்ட் சிலபஸ் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி Aari work டிசைன்ஸ் படிக்க ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் இந்த ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு கிராண்டான லுக்கும் கொடுக்கும். இதை தவிர டிசைன்ஸ் பண்ணி தரவங்களுக்கும் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் கஸ்டமர்ஸ் ஒரு நாள் இல்லை 2 நாள் மட்டும் டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் கிராண்டான லுக் இருக்க மாதிரியான ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட ரெடி பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ஸில் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல கிராண்டான லுக் இருக்க மாதிரி பெரிய ஸ்டோன்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ப்ளவுஸோட நெக்கில் நிறைய இடங்களில் குந்தன் ஸ்டோன்ஸே வந்து ஆக்குபை பண்ணிக்கிறதுனால மீதி இருக்கிற பிளேஸ் வந்து ரொம்ப கம்மியான இடங்கள் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே சீக்கிரத்திலே பண்ணிட முடியும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கம்மியான டைம்லேயும் ஒர்க் பண்ணிடலாம். கஸ்டமர் எதிர்பார்க்குற மாதிரியான நல்ல ஒரு கிராண்டான பிரைடல் லுக் இருக்க மாதிரியான ப்ளவுஸும் நம்மளால் பண்ணித்தர முடியும். இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வகையான டைப்பில் வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பண்ணக்கூடிய டைப், ரெண்டாவது ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரியான டைப், மூணாவது ஃபிக்ஸிங் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய அட்டாச் பண்ணும்படியான டைப். ஸோ இந்த 3 டைப்ஸ் பற்றியும் இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான க்ளூ யூஸ் பண்ணுறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், இப்படி இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது குந்தன் ஸ்டோன்ஸில் என்கிட்ட இருக்க ஒரு சில கலெக்ஷன்ஸ் பற்றியும் அதோட சைஸ், அதோட ப்ரைஸ் டீட்டெயில் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சைஸஸ்னு பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் 2 mmலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 12, 14, 16 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சைஸ் மேலே போக போக நம்பர்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதில் வந்து 2 mmலேருந்து 6 mm வரைக்கும் ஸ்மால் சைஸாக இருக்கும். இதுக்கு மேலே 10 mm வரைக்கும் மீடியம் சைஸில் இருக்கும். 10க்கு மேலே இருக்கிறது 12, 14 எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ளூ கலர் குந்தன் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 12 mm குந்தன். நிறைய விதமான குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிளிட்டர் ஆகாமல் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். கிளிட்டராக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்கும், அப்போ தான் கிளிட்டர் ஆகும். இது வந்து எந்த லைன்ஸும் இல்லாமல் பிளெயினாக இருக்கும். ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து இந்த குந்தன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோன் வந்து எல்லா சைஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது, எல்லா ஷேப்லேயுமே இருக்குது. அதாவது டி ஷேப், டைமண்ட் ஷேப், திலகம், ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் அப்படின்னு எல்லா சைஸ்லையுமே இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இருக்க குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. பேக் சைடில் ஒரு மாதிரி க்ளீட் சில்வர் கலரில் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஹோல்ஸ் இல்லாதனால இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண மட்டும்தான் முடியும். அடுத்ததாக பார்க்க போகிறது பிங்க் கலரில் இருக்க இந்த திலகம் ஸ்டோன். இது வந்து 6 mm ஸ்டோன். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் இல்லாமல் இது நல்லாவே கிளிட்டர் ஆகும். இதோட ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கிராஸ் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம இப்படி அசைக்கும் போது மின்றதுக்கான காரணம். ஸோ இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா நம்ம மேட் ஃபினிஷிங்கில் இருக்க ஸ்டோனை விட கொஞ்சம் ஒரு 5 rupeesக்குள்ளே ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஷேப் இந்த மாதிரி எல்லா ஷேப்லேயுமே இந்த ஸ்டோனும் கிடைக்கும். இதே கிளிட்டர் ஸ்டோன் வந்து 14 mm சைஸ் வரைக்கும் பெரிய சைஸும் கிடைக்கும். அடுத்தது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஷேப் குந்தன் வந்து நார்மல் ரவுண்ட் ஷேப் குந்தன்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் ரவுண்ட் ஷேப் வந்து கொஞ்சம் மோல்டாக மேலே வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லாவே ஃப்ளாட்டாக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால இந்த ஸ்டோன் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸ்டோன் பார்த்தீங்கன்னா 6 mm ரவுண்ட் ஸ்டோன். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த திலகம் ஸ்டோன் தான். இந்த ஸ்டோன் வந்து 8 mm சைஸ், மீடியம் சைஸ். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்த பிங்க்லேயும் ப்ளூலேயும் ஹோல்ஸ் இருக்காது. இதோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் இருக்கும். ஸோ இதனால் இதை நம்ம ஸ்டிச் பண்ணவும் முடியும், நம்ம ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிக் பண்ணவும் செய்யலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே இதில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து நல்லா கிளிட்டர் ஆகக்கூடிய ஸ்டோன் தான். ஆனால் வந்து பிங்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட கிளிட்டரோட எஃபெக்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதில் இருக்க அந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கேப் விட்டு பெருசாக இருக்குது. அதனால் வந்து இதோட கிளிட்டர் எஃபெக்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். இந்த லைன்ஸ் எவ்வளோ நெருக்கமாகவும் அதிகமாகவும் கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து கிளிட்டரோட எஃபெக்ட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஹனி கலரில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன். இந்த அவுட்லைன் மட்டும் கோல்டன் கலரில் ஃப்ரேம் பண்ண மாதிரி இருக்கும். இதோட லுக் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கிளிட்டராகவும் இருக்கும். ஸோ அழகாக ஃப்ரேம் பண்ணி பேக் சைடில் இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த ஸ்டோன் ஒட்டணும் அப்படின்னா நல்ல கிராண்டான ஒரு லுக் கொடுக்கும். இதில் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் சிம்பிளாக போட்டுட்டு கூட இந்த ஸ்டோன் வச்சு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் கம்மி டைமில் கொஞ்சம் கிராண்ட் லுக்காக இருக்க மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களால் போட முடியும். இந்த டிசைன் வந்து நம்ம பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 சைட்லேயுமே கம்பி மாதிரி இருக்கும். அதை வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். முன்னாடி சொன்ன 5 விதமான ஷேப்லேயுமே இந்த ஃப்ரேம்டு குந்தனுமே கிடைக்குது. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி காட்டின 4 ஸ்டோனை விட இதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால் உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் வந்து என்னால் சொல்ல முடியல. ஸோ இந்த ஸ்டோன்ஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆன்லைனில் பை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரேம்டு குந்தனமே வந்து ஸ்டிக் பண்ணிக்கிற டைப் தான். நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூ பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்க்க போகிறது ஃப்ரேம்டு குந்தன்லேயே இன்னொரு வகையான டைப். இது வந்து ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்டு குந்தன். இதோட சைஸ் வந்து 8 mm. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததை விட ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கும். இதோட ஸ்டோனோட குவாலிட்டியே பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். பயங்கரமாக கிளிட்டர் ஆகும். ஸோ இதோட சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து ப்ளைனாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி கொடுக்காம வேவியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட பேக் சைட் பார்க்கலாம். பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலரில் ஃப்ரேம் வந்து கவராக இருக்கும். அதில் வந்து 4 ஹோல்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஃப்ரேம்டு குந்தன்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கக்கூடிய டைப். இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண முடியாது. ஏன்னா நல்லாவே ஹைட்டாக இருக்கிறதுனால இது ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் அங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகும். இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். வரைக்கும் பார்த்த ஸ்டோன்ஸ் எல்லாமே கிராம் கணக்கில் கிடைக்கும். 5 கிராம் 10 கிராம்னு நீங்கள் எவ்வளோ அளவு கேட்குறீங்களோ நிறுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் வந்து கவுண்டிங் வைஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டோன் 10 rupees 12 rupees அப்படின்னு அதோட குவாலிட்டி, சைஸ், அதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பொறுத்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கூடும். ஸோ இந்த ஐ ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்டு குந்தன் வந்துட்டு ஒன்று வந்து 12 rupees. ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் காஸ்ட்லியான குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா லுக் வந்து ரொம்பவே ரிச்சாக இருக்கும். சிம்பிளான ஒரு சில்க் சாரிக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மல் ஃப்ரேம்டு குந்தனோ இல்லைனா வேறு நான் முன்னாடி காட்டின பேசிக்கான ஸ்டோன்ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களோட கஸ்டமருக்கான பட்ஜெட் எவ்வளவோ அதை பொறுத்து தான் நீங்கள் இந்த ஸ்டோனோட டைப் எது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸிங் ஸ்டோன் இல்லைனா ஃபிட்டிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டோனை வந்து நம்ம தைக்கவும் தேவையில்லை, க்ளூ பேஸ்ட் பண்ணி ஒட்டவும் தேவையில்லை. நம்ம அப்படியே கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட குவாலிட்டியுமே ரொம்ப ஹையாக இருக்கும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஒயிட்லேயும் இருக்கும், கோல்டன்லேயும் இருக்கும். ஸ்டோனோட லுக் வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். இதில் 4 சைடில் இந்த மாதிரி கம்பி மாதிரி வளைச்சி விட்டுருப்பாங்க. அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்திருக்கும். நம்ம ரிமூவ் பண்ணி தான் கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபிக்ஸிங் ஸ்டோன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் பார்த்த மற்ற ஸ்டோன் பேசிக் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணலாம், எந்த க்ளூ என்ன ப்ரைஸ், எது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய முதல் டைப் க்ளூ பார்த்தீங்கன்னா ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 80 grams வந்து 35 rupees. இது ஃபேப்ரிக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ. நம்ம கிளாத்துக்கு மட்டும்தான் இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த க்ளூ தான் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே கம்மி. செகண்ட் டைப் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய B7000 அப்படிங்கிற க்ளூ. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 25 ml தான். 25 ml வந்து 70 rupeesன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஹையாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்குன்னு நிறைய மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய க்ளூ. ஸ்பெசிஃபிக்காக கிளாத்துக்கானது கிடையாது. இதோட டெக்ஸ்சர் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம குவிக் ஃபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான டெக்ஸ்சரில் அந்த மாதிரி ஸ்மெல்லில் தான் இருக்கும். ரப்பர் மாதிரி இருக்கும். ஸ்டிக் பண்ண உடனே வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இப்போ ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுமே ஸ்டிக் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூவும் ஒன்று வந்து B7000 போட்டிருக்கேன். ஃபெவிக்ரில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். B7000 வந்துட்டு இந்த மாதிரி எந்த கலருமே இல்லாமல் கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ப்ளூ ஸ்டோனை வந்து ஃபெவிக்ரிலில் ஒட்டிக்கிறேன். இந்த பிங்க் கலர் ஸ்டோன் வந்து B7000 க்ளூவில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டோன் வந்து நான் ஃபெவிக்ரில்லையும் 2 ஸ்டோன் வந்து B7000லையும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
B7000 பார்த்தீங்கன்னா சீக்கிரமே ஒரு 2 ஹவர்ஸில் வந்து காஞ்சிரும். ஆனாலுமே 24 ஹவர்ஸ் விடுறது நல்லது அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரை ஆகிறதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணக்கூடிய குந்தன் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டிடுறேன். நார்மல் டெய்லரிங் த்ரெட் வந்து எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த ஸ்டோனோட கலர்லேயே எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது தெரியாது, இல்லைனா வந்து நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அந்த இடத்துல குந்தன் வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற ஹோல்ஸில் இருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்து வெளிப்பக்கமாக பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போட்டுக்கோங்க. நம்ம மறுபடியும் டர்ன் பண்ணி ஏற்கனவே போட்ட செயின்குள்ளே நீடில் விட்டு எண்டிங் நாட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த நாட் ரொம்ப சின்னதாக போடுங்க. ஸோ அடுத்தது ஃப்ரண்ட்டில் இருக்க ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணணும். இது மூவ் ஆகிட்டே இருக்கும், கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஹோல்லேருந்து த்ரெட் எடுத்து வெளிப்பக்கமாக பஞ்ச் பண்ணி ஒரு செயின், ஹோல்லேருந்து எடுத்து ஒரு செயின் வந்து எடுத்தாச்சு. செயின்குள்ளே நீடில் நுழைச்சிட்டு ப்ரீவியஸ் செயினை வந்து கீழே தள்ளி விட்டு டைட் பண்ணிடும். ஸோ அவ்வளோதான், நல்லாவே லாக் ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே சேஃப். உங்களுக்கு க்ளூனா கூட வாஷ் பண்ணால் போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஸ்டோன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறது ரொம்பவே சேஃபானது. உங்களுக்கு வந்து ட்ரெஸ் நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்கும். ஸோ அடுத்தது இந்த ஃப்ரேம்டு குந்தனில் ஹோல்ஸ் இருந்தது இல்லையா, அந்த டைப் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நீடில் இந்த 2 ஹோல்குள்ளேயும் நீடில் விட்டு நுழைச்சிட்டு ஃபஸ்ட் லூப்பாக அப்படியே வெளியே எடுத்துருங்க. ரைட் சைடு ஹோல் வழியாக த்ரெட் எடுத்து லெஃப்ட் பக்கம் இருக்கிற ஹோல் வழியாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ இப்போ வந்து அப்படியே நீடில் பக்கத்தில் பஞ்ச் பண்ணி ஒரு லூப் எடுத்துடுறோம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி நாட் போடுறது அப்படின்ட்டு. இது வந்து நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த எட்ஜில் வெளியே தெரியாத அளவுக்கு ஓரத்துலேயே வந்து நாட் போடணும். ஸோ லூப்பை பெருசாக இழுத்துட்டு அந்த லூப் வெளியே வந்துடாமல் விரலில் வந்து பிடிச்சிக்கோங்க. இது மாதிரி செகண்ட் லூப் எடுத்துக்கோங்க. செகண்ட் லூப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் லூப்பை கீழே தள்ளுங்க. கீழே தள்ளிட்டு அடியில் இருக்க த்ரெட்டை வந்து நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்படி டைட் பண்ணும்போது நாட் விழுந்துடும். இந்த ஐ ஷேப் குந்தனோட ஒரு பக்கம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ரைட் சைட்லேருந்து நுழைச்சி லெஃப்ட் சைடில் இருக்க ஹோல் வழியாக நீடில் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே வந்து அதை கிளாத்தில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணி அடியில் த்ரெட்டை சுற்றி ஒரு லூப் வந்து வெளியில் எடுங்க. இந்த மாதிரி ரைட் சைடில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு த்ரெட்டை பக்கத்தில் கொண்டு போயிட்டு செகண்ட் லூப் எடுங்க. லூப் எடுத்துகிட்டு அதிலேயே தான் வந்து நம்ம நாட் போட போகிறோம். நார்மலாக எப்படி எண்டிங் நாட் போடுவோமோ அதே மாதிரி தான். ஸ்டோன்ஸ் ரெண்டையுமே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஃபிட்டிங் குந்தன் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி 4 பக்கம் இருக்க கம்பியை வந்து கொஞ்சம் வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நடுவில் இருக்க ஸ்டோன் மட்டும் தனியாக வந்துடும் இது மாதிரி. ஸோ இந்த ஃப்ரேம் தனியாக ஸ்டோன் தனியாக வந்துடும். ஸோ இந்த ஃப்ரேமை வந்து நம்ம கிளாத் கடியிலையும் ஸ்டோனை வந்து கிளாத்துக்கு மேலேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், கிளாத் கடியில் வச்சுட்டு அந்த 4 பக்கம் இருக்க கம்பியும் வெளியில் வர்ற மாதிரி இப்படி நீடில் வச்சு அழுத்துங்க. நடுவில் ப்ரெஸ் பண்ணும்போது 4 பக்கம் கம்பியும் மேலே வந்துடும். ஸோ இந்த வந்ததுக்கப்புறமா இந்த ரவுண்ட் ஸ்டோனை அந்த 4 கம்பிக்கு நடுவில் வச்சுட்டு கட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி விடுங்க. ஒரு சிலர் வந்து நடுவில் கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணியும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணாமலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். லைட்டாக ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டிங்கன்னா நல்லா அந்த கம்பி வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். அதுக்காக தான் நடுவில் கட் பண்ணி விடுவாங்க. அவ்வளோதான், இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஃபிட்டிங் குந்தனை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணவும் செய்யலாம். அதாவது அந்த ஃப்ரேமை தனியாக வளைச்சி விட்டு எடுக்காமல் அப்படியே அதில் இருக்கிற ஹோல்ஸ் வழியாக த்ரெட் எடுத்து நம்ம இதுக்கு முன்னாடி ஐ ஷேப் குந்தன் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி எண்டிங் நாட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஆனால் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்டோன் வந்து ஹைட்டாக இருக்கும். நம்ம ஃபிட் பண்ணோம்ல அந்த மெத்தடில் பண்ணும்போது ஸ்டோன் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த ஃப்ரேம் வந்து வெளியில் தெரியாது. ஸோ ஒரு ஸ்டோனை வந்து நம்ம இந்த மாதிரி 2 விதமாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 2 டைப் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸ்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிறேன், அப்போ தான் வந்து வெளியில் வருது. இது வந்து ஃபெவிக்ரில் யூஸ் பண்ண குந்தன். அடுத்தது B7000 யூஸ் பண்ண ஸ்டோன் வந்து பார்க்கலாம். நான் நகத்தை வச்சு அழுத்தி பார்க்குறேன், ஆனால் வந்து வரல. ப்ரெஷர் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எடுக்க முடியுது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இழுத்தா தான் அந்த ஸ்டோன் வந்து வரும். இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டோனுமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்களுக்கு பட்ஜெட் எது ஓகேவோ, எது வந்து உங்களுக்கு ஸ்மெல்லாம் ஒத்துக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த ஃபெவிக்விக் மாதிரியான ஸ்மெல் வந்து ஒத்துக்காது. அவங்க வந்து B7000 அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இன்னொருத்தவங்க பட்ஜெட் கம்மியாக இருக்கும், கம்மி ப்ரைஸில் ஏதாவது க்ளூ பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருந்தாலும் ஃபெவிக்ரில் வாங்குங்க. B7000 வந்து வாங்க வேண்டாம். ஏன்னா B7000 வந்துட்டு 25 கிராம்ஸ் வந்து ப்ரைஸ் ரொம்பவே அதிகம். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பாதி ரேட் தான் வரும் ஃபெவிக்ரில். ஸோ அதுவே நீங்கள் போய்க்கலாம். ஃபெவிக்ரிலே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும் ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு. நல்லா க்ளூ பேஸ்ட் பண்ணி காய விட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு பிஞ்சு வந்துடுமோ அப்படிங்கிற பயம் வந்து வேண்டாம். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், ப்ரைஸும் கம்மி. ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபெவிக்ரில் தான் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ நானும் வந்து அதிகமாக ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். B7000 எனக்கு யூஸ் பண்ணாலுமே எனக்கு அதுவே பழகிட்டதுனால எனக்கு ஃபெவிக்ரிலே வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது ரெண்டில் எது ஓகேவோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸ் ஆரி மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் தனி வீடியோவாக ஒவ்வொரு மெட்டீரியல் பற்றியுமே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தது மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்ட்டாகவும் நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.